காரைக்குடி சென்னை இடையே இயக்கப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் தடம் புரண்டது உடனே கண்டறியப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காரைக்குடியிலிருந்து 24 பெட்டிகளுடன் சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த காலை 6:20 மணிக்கு திருச்சி கிராப்பட்டி பாலத்தை கடந்தபோது என்ஜின் தடம் புரண்டது. தண்டவாளத்தை விட்டு என்ஜின் இறங்கியதை அறிந்த ரயில்வே லோகோ பைலட் முருகன் ரயிலை சாமர்த்தியமாக நிறுத்தினார். எனினும் 20 அடி தூரம் சென்ற ரயிலால் தண்டவாளம் இரண்டாக உடைந்ததோடு ஸ்லீப்பர் கட்டைகள் தண்டவாள இணைப்புகள் சேதமடைந்தன. இந்த விபத்தால் திருச்சி மார்க்கமாக செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், திண்டுக்கல் பயணிகள் ரயில், வைகை விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எல்லாரும் பார்த்துருக்காங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சத்தம் லேசாக கேட்டது, அவ்வளோதான். ரொம்ப வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சத்தம்லாம் கேட்கல. அவர் டிரைவர் வந்து இன்ஜின் உடனே பார்த்துட்டு கீழே இறங்கிட்டாங்க. உடனே பார்த்துட்டு எல்லாரும் அதிகாரியை பூரா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதனிடையே தடம் புரண்ட என்ஜின் ஹைட்ராலிக் ஜாக் மூலம் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டது. பின்னர் திருச்சி சந்திப்பு ரயில் நிலையம் கொண்டு வரப்பட்டு பல்லவன் எக்ஸ்பிரஸ் மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டு 3 மணி நேரம் தாமதமாக காலை 9:40 மணிக்கு இயக்கப்பட்டது.